அழைக்கப்படாத உலகத்திற்கு சென்றவர்கள் யார்? பூமியின் மீதுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழைப்பு இருக்கிறது. பூமியின் மீது வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய ஓய்வு நிலைத்திருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அழைக்கப்பட்ட உலகம் நம்முடைய பிறப்பிடம். அழைக்கப்பட்ட உலகம் பரலோகம், அதுதான் நம்முடைய பிறப்பிடம். ஒருமுறை பைபிளை பார்க்கலாம். சங்கீத புத்தகத்திலே தேவன் எழுத வைத்த ஒரு உன்னதமான அழைப்பை நாம் படிக்கலாம். 93ஆம் வசனம். சங்கீதம் 93ஆம் வசனம். நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி நீர் மனுஷரை ஏன் மண்ணாக மாற்றுகின்றீர்கள் என்றால், மனுஷர்கள் ஏன் சாகிறார்கள் என்றால், உடல் நலம் குன்றி வியாதிகள் வந்து விபத்துக்கள் நடந்து என்று பூமியிலே நாம் நினைக்கிறோம். இந்த சாவுக்கு பின்னாக இருக்கின்ற ரகசியம், இந்த சாவுக்கு பின்னாக இருக்கின்ற ரகசியம் என்னவென்றால், மனுபுத்திரரே திரும்புங்கள், திரும்பி வரவேண்டும். நீங்கள் பிள்ளைகளே திரும்பி வாருங்கள், நீங்கள் திரும்பி வரவேண்டும். இது அழைப்பு. இந்த அழைப்பை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ உங்களுக்கு தெரியும். சாவு என்றால் பயப்படுகிறவர்கள் அழைப்பின் விஷயத்தை அறியாதவர்கள் என்று அர்த்தம். அநேகம் பேருக்கு சாவுன்னா பயம். ஜுரம் வந்தால் செத்துடுவோமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஏதாவது சின்ன வலி வந்தால் செத்துடுவோமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஏதாவது சின்ன ஆபத்து நடந்தாலும் செத்துடுவோமோ என்று பயப்படுவார்கள். அப்படி பயப்படுகிறவர்களை குறித்து நாம் ஆலோசித்தால், அழைப்பை அறியாதவர்கள் அவர்கள். சகஜமாக மனிதன் ஏன் பயப்படுகின்றான், மனிதர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்று நாம் ஆலோசித்தால், பூமியின் மீது சிலருடன் சில பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டோம், வளர்த்து கொண்டோம். நாம் ஏதாவது ஊருக்கு சென்றால் அங்கே இருக்கிறவர்களுடன் நமக்கு எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றாலும் நம்முடைய வேலை முடிந்த உடனே சந்தோஷமாக திரும்பி வருவோம். ஆனால் அங்கே சென்ற பிறகு ஏதாவது சம்பந்தங்கள் யாருடனாவது நாம் வைத்து கொண்டால் வருவதற்கு வெறுப்பு ஏற்படும். அவர்களை விட்டு செல்வது, அவர்களை விட்டு நாம் செல்லுவது நாம் விரும்ப மாட்டோம். சில நாட்களை கழிக்க வேண்டும் என்று நினைப்போம், மற்றொரு முறை போக நினைப்போம். இவை ஏற்படுத்தி கொண்ட பந்தங்கள் என்று சொல்லுவோம். இவற்றை பூமியின் மீது மனிதர்கள் சாவுக்கு ஏன் பயப்படுகிறார்கள் என்றால், இங்கே அநேக பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டோம், ஏற்படுத்தி விட்டார்கள். நமக்கு எத்தனையோ பொறுப்புகளை நமக்கு ஒப்பு கொடுப்பார்கள், எத்தனையோ பொறுப்புகளை தலையிலே சுமத்தி கொண்டோம். இப்போவே நான் செத்தா என்னுடைய பிள்ளைங்க என்ன ஆவாங்க, இப்போவே நான் செத்தா என்னுடைய வீடு என்னவாகும். பூமியின் மீது அநேக சம்பந்தங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டதினாலே நெஞ்சிலே எதிர்பாராத விதமாக, அது கேஸ் வலியாக இருந்தாலும், வயிற்று வலியாக இருந்தாலும், அஜீரண வலியானாலும், ஏதாவது நரம்பு பிடித்தாலும் உள்ளே அநேக காரணங்கள் இருக்கிறது நெஞ்சு வலிக்கு. எல்லாமே ஹார்ட் அட்டாக்கு சம்பந்தமானது அல்ல. உடனே நாம் பயப்படுவோம், ஐயோ நான் செத்துருவனோ அப்படின்னு. அப்போது நமக்கு மனைவி பிள்ளைகள் ஞாபகத்துக்கு வருவார்கள், உறவினர்கள் ஞாபகத்திலே வருவார்கள், பாதியிலே நின்ற வீடு ஞாபகத்துக்கு வரும், கல்யாணமாகாத மகள் நினைவுக்கு வருவாள். இந்த பந்தங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டோம். அதனாலே சாவு என்றால் பயம். வரவிருக்கின்ற, நாம் போகப் போகின்ற அந்த உலகத்தை குறித்து நாம் மறந்து போகிறோம். மனிதன் இந்த உலகத்திலே தரம் தாழ்ந்து போகிறான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிறப்பிடம் பரலோகம். அதனாலே தகப்பன் உங்களுடன் சொல்லுகிறார், என்னுடன் சொல்லுகிறார். 3ஆம் வசனம் 90 சங்கீதத்தில், நீர் மனுஷரை ஏன் நிர்த்தூளி ஆக்குகிறீர் என்றால், மனுபுத்திரரே திரும்புங்கள், நீங்கள் திரும்பி வரவேண்டும். இங்கே நீ இங்கே வரவேண்டும். நான் தகப்பன், நீங்கள் பிள்ளைகள். நான் தகப்பன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். இந்த பந்தம் எப்போதையதோ தெரியுமா உங்களுக்கு? இந்த தகப்பன் குமாரன் பந்தம் எத்தனை காலத்துக்கு முந்தையதோ உங்களுக்கு தெரியுமா? எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களுக்கு இடையே பந்தம் அந்த காலத்தை சொல்லுகிறார். இங்கே
எத்தனை காலத்துக்கு முந்தைய பந்தம்! நம்முடைய பந்தம், நம்முடைய தேவனுடன் நமக்கு இருக்கின்ற பந்தம், பெற்ற தகப்பனுடன் நமக்கு இருக்கின்ற பந்தம் என்று நாம் சொல்லலாம். தமக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்னே, இந்த யூனிவர்ஸ் தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று இருக்கு பாருங்க. தெரிந்து கொண்டார் எப்போதுங்க? உலகத் தோற்றத்துக்கு முன்னே. இவர்களுடைய கணக்கின்படி, அறிவியலின்படி 1500 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே அவருடன் நமக்கு இருக்கின்ற பந்தம். உலகத் தோற்றத்துக்கு முன்னே நம் தகப்பனுடன் நமக்கு இருக்கின்ற பந்தம் 100 கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய பந்தம். பல நூற்றுக்கணக்கான கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய பந்தம் நம்முடைய தகப்பனுடன் நமக்கு இருக்கின்ற பந்தம். கணவன் மனைவி பந்தம், கணவன் மனைவி பந்தம் ஒரு 30 ஆண்டுகளோ, ஒரு 40 ஆண்டுகளோ, ஒரு 50 ஆண்டுகளோ, இது கணவன் மனைவி பந்தம். தகப்பன் பிள்ளைகளின் பந்தம் அது ஒரு 20 ஆண்டுகளோ, 30 ஆண்டுகளோ. 20, 30, 40, 50 இந்த சிறிய பந்தத்திற்காக நாம் ஆலோசிக்கிறோமே தவிர, இந்த பூமியின் மீதிற்கு வந்த பிறகு நூற்றுக்கணக்கான கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உன் தகப்பனுடன் இருந்த அந்த பந்தம், உன்னுடைய அழைப்பு, நீ வேண்டுமென்ற கோரிக்கை உன்னுடைய தகப்பனுக்கு இருக்கிறது. அதனால்தான் 90ஆம் சங்கீதத்தில் ஆரம்ப வசனங்களிலே சொல்லுகிறார், இந்த சங்கீத புத்தகத்திலே 90ஆம் அதிகாரம் ஆரம்ப வசனத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு அடைக்கலமானவர் என்றார். இது உன்னுடைய உலகம், இது உன்னுடைய இடம், ஜன்மஸ்தலம். உன்னுடைய ஜன்மஸ்தலம் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு வாசஸ்தலம், அடைக்கலம் நீரே. பிறப்பிடம் உன்னுடைய தகப்பன், உன்னுடைய பிறப்பிடம், ஜன்மஸ்தலம் உன்னுடைய தகப்பன். பரலோகம் என்று நினைக்கிறீர்களா? பிதா பரலோகத்திலே இருக்கிறார். தகப்பன் எங்கே இருந்தால் அதுவே பரலோகம். தகப்பன் எங்கே இருந்தால் அதுவே பெரிய உலகம், பரலோகம். மற்றுமோர் லோகம். எந்த உலகம் உன்னுடைய ஜென்மஸ்தலம் என்று யாராவது உன்னை கேட்டால், அதோ அந்த உலகம் என்று நீ சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய தகப்பனே உன்னுடைய ஜென்மஸ்தலம் என்றால் நீங்கள் எத்தனை உயர்ந்தவர்களோ ஒருமுறை நீங்கள் ஆலோசியுங்கள். இது தேவன் சொன்ன வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல. தேவாதி தேவன் உங்களுடன் சொல்ல சொன்ன வார்த்தை இது. உங்களுடைய ஜென்மஸ்தலம் உங்களுடைய தகப்பன். அதனால்தான் தனக்குள்ளிருந்து வந்த உங்களை நிர்கதியாக்குவதோ, விட்டு விடுவதோ, தூரமாக வைப்பதோ அதிக காலம் அவருக்கு இஷ்டமில்லாததினால்தான் மிகவும் சிறிய காலத்தையே உனக்கு கொடுத்தார் பூமியின் மீது போகச் சொல்லி. அதனால்தான் 4ஆம் வசனத்திலே 3ஆம் வசனத்தில் மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறீர் என்று சொல்லி, 4ஆம் வசனத்தில் உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. 24 hours போல இருக்கிறது. நேற்று என்றால் ஒரு நாள், நேற்று என்றால் ஒரு நாள், அது ஒன் டே. நேற்றைய நாள் என்றால் 24 hours, 24 மணி நேரம் ஒரு நாள். தேவனுடைய கண்ணோட்டத்தில் 1000 வருஷம் எப்படி இருக்கிறதாம்? ஒரு நாள் போல இருக்கிறதாம். இந்த வார்த்தையை எப்போது சொன்னார்? மனுபுத்திரரே திரும்புங்கள் என்று சொன்ன பிறகு சொல்லுகிறார் இந்த வார்த்தையை. மனுபுத்திரரே திரும்புங்கள் என்று சொல்லி, அவருடைய பார்வைக்கு 1000 வருஷமானாலும் ஒரு நாள் போல இருக்கிறதாம். ஆரம்பத்திலே மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஆயுள் காலம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? ஒரு 1000 வருஷம். நோவா 950, மெத்துசலா 969 என்றால் சுமார் ஒரு 1000 வருஷங்களை ஆயுள் காலமாக கொடுத்தார். ஆரம்பத்திலே நம்முடைய பிதாக்களுக்கு, நம்முடைய பூர்வீகருக்கு, ஆரம்ப மனுஷர்களுக்கு தேவன் கொடுத்த ஆயுள் காலம் எவ்வளவு? 1000 வருஷம்.
மனிதனுக்கு 1000 வருஷம், மனித சரீரத்திற்கு 1000 வருஷம். தேவனுக்கு அது தேவனுக்கு எத்தனை காலம் என்று சொன்னார்? ஒரு நாள், ஒரு நாள், ஒன் டே, ஒரு நாள் மட்டுமே. அது என்றால் பூமி மீதிற்கு சென்ற தன்னுடைய பிள்ளைகள் ஒரு நாள்ல திரும்பி வந்துடணும். அதனால்தான் மனுஷரை நிர்த்தூளியாக்குகிறீர் என்றார் 3ஆம் வசனத்தில். மனுஷரை மண்ணாக்குகிறீர், மனுஷரை மண்ணாக்குகிறீர். ஒரு நாளில் வர சொல்லி, ஒன் டேல, ஒரு நாளில் வந்துடுப்பா. நம்ம பிள்ளைங்க எங்கேயாவது போனாங்கன்னா, தம்பி சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லுவோம். அடே போகிறதும் போகிற, இனி என் கண்ணில் படாதடா அப்படின்னு சொல்லுவோமா நம்ம பசங்க கிட்ட. நம்ம பொண்ணை மருமக கையில் கொடுக்கும்போது, பொண்ணு விரும்புகிறப்பெல்லாம் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம்? தம்பி நாங்கள் அப்பப்போ பார்க்க வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். பந்தம், மனிதர்களுக்கு இடையே உள்ள பந்தம் 60-70 ஆண்டு கால பந்தம், அல்லது ஒரு 30-40 ஆண்டு கால பந்தம் அது. ஆனால் தேவனுடன் நமக்கு இருக்கின்ற பந்தம் பல 100 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய பந்தம். யோசிச்சிங்களா எவ்வளவு பந்தமோ? அத்தகைய பந்தமுள்ள தகப்பன் உன்னுடன் சொல்லுகிறார், சீக்கிரமாக வந்துவிடுங்கள் என்று சொன்னார். மனுபுத்திரரே திரும்புங்கள் என்று எவ்வளவு டைம் கொடுத்தாரா அன்று அவர்களுக்கு? ஆரம்பத்திலே எவ்வளவு நேரத்தை கொடுத்தார் திரும்பி வர சொல்லி? ஒரு நாள் கொடுத்தார். 1000 ஆண்டுகள் என்றால் ஒரு நாள். ஆலோசித்த பிறகு மனிதர்கள் அந்த ஒரு நாளிலும் கூட கெட்டுவிடுகிறார்கள். நன்றாக அப்படித்தானே? அந்த ஒரு நாளிலேயும் கூட கெட்டுவிடுகிறார்கள். அப்போது என்ன செய்தார்? 120 ஆண்டுகளாக குறைத்து விட்டார். ஜலப்பிரளயத்திற்கு பிறகு, ஜலப்பிரளயத்திற்கு பிறகு எத்தனை ஆண்டுகளாக மாற்றினார்? 120 ஆண்டுகளாக செய்துவிட்டார். இருந்தாலும் கெட்டு போகிறார்கள். 120 ஆண்டுகள் என்றால் எத்தனை நேரமோ ஆலோசித்தீங்களா? கால்குலேட் பண்ணுங்க. 1000 ஆண்டுகள் ஒரு நாளானால் 500 ஆண்டுகள் ஒரு வேளை 12 மணி நேரம். ஆமாவா? 500 ஆண்டுகள் 12 மணி நேரம். 250 ஆண்டுகள், நல்ல கணக்கு சொல்லணும் நீங்கள், 6 மணி நேரம். 250 ஆண்டுகள் என்றால் 6 மணி நேரம். 125 ஆண்டுகள் என்றால் 3 மணி நேரம். ஜலப்பிரளயத்திற்கு பிறகு மனிதனுடைய ஆயுள் காலத்தை எவ்வளவாக செய்தார்? 3 மணி நேரமாக மாற்றிவிட்டார். 120 ஆண்டுகள். தாவீதின் காலத்திற்கு வந்தபோது திரும்ப எவ்வளவாக செய்தார்? என்னங்க? 70, பலத்தின் மிகுதியால் 80 என்று சொன்னார். என்றால் இது எத்தனை மணி நேரமோ செட்டில் பண்ணுங்க. 125 ஆண்டுகள் 3 மணி நேரம் என்றால் அதிலே பாதி 1.5 hour, 90 minutes கேசட். 90 minutes கேசட் இருக்கு. 90 நிமிஷம் 1.5 hourல உன்னை வர சொன்னார் என்றால் அவரால் இருக்க முடியவில்லை. நாம் இல்லை என்றால். இதையெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவரால் இருக்க முடியல. 90 நிமிஷத்தில் உன்னை திரும்பி வர சொன்னார். 80 வருஷம் வாழ்ந்தா தானே 90 நிமிஷம். நாம் எத்தனை காலம் வாழ்வோம்? இயேசு கிறிஸ்துவை எத்தனை நேரத்துக்குள்ளே வர சொன்னார் பாருங்கள். எந்த கணக்கின்படி 33.5 ஆண்டுகள் அவருடையது. என்னங்க? என்றால் 70இல் பாதி, 1.5 மணி நேரத்தில் பாதி. எவ்வளவு? 3/4 மணி நேரம், 45 minutes. இயேசு கிறிஸ்துவை 45 நிமிடங்களிலேயே ஏன் வர சொன்னார்? அவர் என்றால் தேவனுக்கு தகப்பனுக்கு பைத்தியம். இவரே என்னுடைய நேசகுமாரன், அவரை நான் விட்டு இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையை ஏறி சொல்லுவார், முடிந்தது, வருகிறேன் அப்பா என்றார். அப்படியே சொன்னாரா? என்னுடைய ஆவியை உம்முடைய கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், வருகிறேன் நான். 45 நிமிடங்களிலே போனார் அவர். நாம் எத்தனை காலம் இருக்க நினைக்கிறோம் போகாம? என்றால் தேவனுடைய அன்பு புரியாதவன் காகத்தை போல காலாகாலமாக வாட நினைக்கிறான். தேவனுடைய அன்பு இவனுக்கு புரியவில்லை. இவனுக்கு ஒரு பந்தம் இருக்கிறது என்று, அது நிலையான பந்தம் என்று, அது பரலோக தகப்பனுடன் நமக்கு இருக்கின்ற பந்தம் என்று, எனவே அந்த தகப்பன் நமக்காக எதிர்பார்க்கிறார் என்று, நாம் உடனே நமக்கு ஒப்பு கொடுத்த வேலையை முழுமை செய்து போக வேண்டுமென்று நாம் ஏதாவது நினைக்கிறோமா? ராத்திரிக்கு எந்த வண்டியை ஏறலான்னு ஆலோசிக்கிறீங்களா? நம்ம வீடு
பார்த்தீங்களா எவ்வளவு அட்வான்ஸாக இருப்போமோ நாம. 3 நாளாக வீட்டை விட்டுட்டோம். 3வது நாள் இது. பாம்பேலேருந்து வந்தவங்களுக்கு 5வது நாள் இது. கர்நாடகாவிலேருந்து வந்தவங்களுக்கு 4வது நாள் இது. சென்னையிலேருந்து வந்தவங்களுக்கு 4.5 நாள் இது. இத்தனை நாள் வீட்டை விட்டுருதா? பிள்ளைங்க என்ன ஆவாங்க, மனைவி என்ன ஆவாங்க, வீடு என்ன ஆகும், உத்தியோகம் என்ன ஆகும், எத்தனை ஆலோசனை நமக்கு. பூமியின் மீது நீங்களே இத்தனை விரைவாக வீட்டுக்கு போக நினைக்கும் போது, பூமியின் மீது உள்ள உங்களுடையவர்களே உங்களை விரைவாக வர சொல்லும் போது, 40, 50, 60, 70 ஆண்டுக்கால இந்த சிறிய காலத்திலேயே உங்களுக்கு இத்தனை பந்தம் ஆலோசனைகள் இடம் பிடித்தால், உலகங்களை படைத்த தேவாதி தேவன் தகப்பன் பிள்ளைகளாக அவருக்குள்ளிருந்து வந்தவர்கள் நீங்கள் அனைவரும். அவரை குறித்து என்றாவது நீங்கள் ஆலோசித்தீர்களா? இயேசு கிறிஸ்துவை 45 நிமிடங்களிலேயே வரச் சொன்னார். ஏனென்றால் இவரே என்னுடைய நேசகுமாரன். ஐயோ, என்னுடைய மகனை விட்டு நான் இருக்க முடியாது என்று. எங்கே இருக்கிறாராம் இப்போது அவர் சென்று? பைபிளில் பார்த்தீங்களா அவரை எங்கே வைத்து கொண்டாரோ என்று? அப்போஸ்தலருடைய நடபடிகள் எங்கே இருக்குப்பா? 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறாராம். பிதாவினிடத்திலே சென்று விட்டார். பிதாவுக்கு அருகிலே இருக்கிறார். விட்டு இருக்க முடியாதுங்க தகப்பனால். அவரை மட்டுமே அல்ல, உங்களையும் அவர் விட்டுவிட மாட்டார். அவருடைய அன்பிலே உள்ள அந்த அர்த்தம் நமக்கு சொல்லுகிறவர்கள் இல்லாமல் நமக்கு புரியவில்லை தகப்பன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 29, 28, 29 பாருங்கள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று வந்தவர்கள் நீங்கள் அனைவரும். நான் போகிறேன் பிதாவினிடத்திற்கு, உங்களை கொண்டு சொல்லுவேன். திரும்ப வந்து நீங்கள் வர முடியாது, அந்த வழி உங்களுக்கு தெரியாது. நான் மீண்டும் வருகிறேன், உங்களை கொண்டு செல்லுகிறேன் என்று சொன்னார் இயேசுவானவர். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு தெரியும். அதனால்தான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, நம் அனைவருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு, பெரிய மகனாயிருக்கும் பொருட்டு, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, சமானமாயிருப்பதற்கு அவர்களை முன்குறித்திருக்கிறார். 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை தன்னுடைய பிள்ளைகளை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை தன்னுடைய சிங்காசனத்திலே உட்கார வைத்து மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதுங்க அவருடைய விருப்பம். நாம் வேண்டுமென்று, நாம் வர வேண்டுமென்று நமக்காக எதிர்பார்க்கின்ற நம்முடைய தகப்பனுங்க அவர். 45 நிமிடங்களிலேயே இயேசுவை வரவழைத்து கொண்டார். சிலரை 1 மணி நேரம், சிலரை 2 மணி நேரம், சிலரை 3 மணி நேரம், சிலரை 4 மணி நேரம் வைக்கிறார் அவர். நாம் போக வேண்டும். அது வரவேற்கின்ற உலகம், நமக்காக ஏற்படுத்தப்பட்ட உலகம். நம்முடைய தன்மை, நம்முடைய ஜன்மஸ்தலம், நம்முடையவர்கள் இருக்கின்ற ஸ்தலம் அது. ஜலப்பிரளயத்திற்கு முன்பு நம்முடைய மூதாதையரின் ஆயுள் காலம் 100கணக்கான ஆண்டுகள். இப்போது நாம் 10 கணக்கான ஆண்டுகள் மட்டுமே வாழுகிறோம். 10கள் 40, 50, 60, 70, 80 அவ்வளவுதான். சில 10 ஆண்டுகள் மட்டுமே நாம் வாழுகின்றோம். அவர்கள் சில 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இத்தனை 100கணக்கான ஆண்டுகளில் அவருக்கு வேதனையை உண்டாக்கினார்கள், ஆவேசத்தை உண்டாக்கினார்கள்,
மனுஷரை பூமியின் மீது எதற்கு செய்தேன் என்று நினைக்கும்படி குத்தும்படி செய்தார்கள் அவர்கள். தேவன் சொல்லுகிறார், பக்தி இல்லாதவர்கள் அவர்கள். அந்த பக்தி இல்லாத சமூகத்தின் மீது ஜல பிரளயத்தை வருவித்தாராம். பக்தி இல்லாதவர்கள் மீது ஜல பிரளயம். பிதாவின் மீது பக்தி இல்லாதவர்கள். பக்தி என்றால் தாழ்மையாக இருப்பதா? துதி துதி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, துதி துதி ஸ்தோத்திரம், இது பக்தின்னு நினைக்கிறியா? அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு பக்தின்னா என்னமோ தெரியல. பக்தினா டெஃபினேஷன் சொல்ற, கவனமா கேளுங்க. கணவன் மீது மனைவிக்கு பக்தி இருந்தால் என்ன செய்வாள்? என்னங்க கணவரே, என்னங்க கணவரே, என்னங்க கணவரே, என்னங்க கணவரே, என்னங்க கணவரே, நீரே என் கணவர், நீரே என் கணவர். யாருக்கு வேணும் இதெல்லாம்? நான் உன் கணவன் தான், நீ என் மனைவி தான். என்ன இப்படி சொல்லி கொண்டு இருப்பது தான் உன் வேலையா? துதி 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், துதி துதி, உமக்கே ஸ்துதி, உமக்கே துதி. யாருக்கு வேணும் இதெல்லாம்? தேவனுக்கு வேணுமா? அப்படி சொல்லி கொண்டிருந்தால் அவருக்கு எப்படி இருக்குமோ தெரியுமா? அருவருப்பா இருக்கும். துதியாகம் ராத்திரி முழுக்க கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா என்றால் பிரேயர்னு சொல்லுவாங்க. அதை நல்ல வார்த்தை இல்லைங்க, அது ஜபம், நல்ல சொல். மனைவி பக்கத்தில் படுத்து என்னங்க எனக்கு அது வேணும், என்னங்க எனக்கு இது வேணும், என்னங்க எனக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னால், என்னடி சும்மா தூங்க விடாம நோய் 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 நோயின்னு சே 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 இழுத்து ஒன்று விட மாட்டோம். என்ன சும்மா 24 மணி நேரம் அப்படி கேட்க வேண்டியது தானே? கமல் இல்லைன்னு சொல்லுவா, வளையல் இல்லைன்னு சொல்லுவா, வடியான இல்லைன்னு சொல்லுவா. என்ன தூங்க விட மாட்டியா என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? இரவு முழுக்க ஜெபிப்பது என்று அர்த்தம் அதற்கு. யாரை? உனக்கு ஜெபம் எப்போதோ, துதி எப்போதோ உனக்கு தெரியுமா அதன் அர்த்தங்கள்? பக்தியின் அர்த்தத்தை சொல்றேங்க. பக்தி என்றால் என்ன அர்த்தம்? தேவனை நச்சரிப்பதா? தேவனை வெறுப்பேற்றுறதா? அது எப்போது நடந்த சந்தர்ப்பங்கள், எப்போது நடந்த விஷயங்கள் அவை. உனக்கு ஏதாவது தேவைன்னா கேளு, கேளு, கேட்டால் கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்படியென்று 24 மணி நேரமும் கேட்டுக்கொண்டே இருப்பது தானா? அப்படியென்று 24 மணி நேரமும் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருப்பது தானா? ஏதாவது வேணான்னு சொல்றது ஏதாவது இருக்கா? கேட்காம இருக்கிறதுக்கு நீ வேணான்னு சொன்னது ஏதாவது இருக்கா? முதல்ல பைக் வேணும்னுவா, அப்புறம் காரு வேணும்னுவா, அப்புறம் ஹெலிகாப்டர் வேணும்னுவா, அப்புறம் மேலே போகணும்னு சொல்லுவா. யாரு தீர்ப்பாங்க இந்த கோரிக்கைகளை? இதெல்லாமே தேவையா அவனுக்கு? பக்திக்கு. பக்தி என்றால் தன்னுடைய கணவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கேட்பதற்கு முன்பே அவருக்கு முன்பாக கொண்டு வருவதுதான் பக்தி. நீ இயேசுவை நம்பினாய் என்றால், தேவனை நம்பினாய் என்றால், நம்பி வீட்டிலே உட்கார்ந்தால் போதுமா? நம்பி வாரத்தில் ஒரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனால் போதுமா? நம்பி ஏதோ கொஞ்சம் பைசாவை தேவனுக்கு தூக்கி இருந்தால் போதுமா? இன்று கிறிஸ்தவர்கள் அதையே பக்தி என்று நினைக்கிறார்கள். பாவம் அப்பாவிகள். உண்மையாங்க சர்ச்சுக்கு பைபிளை படித்து போகிறவங்கள பார்த்து, ஐயோ அப்பாவிங்க, இவங்க எப்போ தான் மாறுவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. பாவம் அப்படியே போவாங்க. கையில் பைபிள் இருக்கும், அதுக்கு ஜிப்பு இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் போயிட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கு போய் உக்காருவாங்க. அங்கே கவனம் போட்டு ஒருத்தன் வருவான், வந்து ஃபஸ்ட்டு ஜெபிப்பான். அதுக்கப்புறம் உட்காந்து பாட்டு பாடணும், அதுக்கப்புறம் நின்று பாட்டு பாடணும், முட்டி போட்டு ஜெபிக்கணும், உட்காந்து பாட்டு பாடணும், நின்று பாட்டு பாடணும். சிட் ஸ்டாண்ட், சிட் ஸ்டாண்ட், சிட் ஸ்டாண்ட், சிட் ஸ்டாண்ட். அதுக்கடுத்து சில மந்திரத்தை சொல்லுவான். முடிஞ்சது, கெட் அவுட் சொல்லுவான். அவ்வளோதான். அடுத்த வாரம் முடிஞ்சுது. அது பக்தியாங்க? நம்புவது என்றால் அதுவா? நம்புவது என்றால் அதுவா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் போதுமா? குடும்ப ஜபம் தினமும் நாங்கள் குடும்ப ஜபத்தை செய்வாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபிப்போங்க. செஞ்சா அதனால தேவனுக்கு கிடைப்பது என்ன? ஒரு முறை யோசியுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் குடும்ப ஜபத்தை செய்வீங்க, அதனால தேவனுக்கு என்ன கிடைக்கும்? உங்கள் வீட்டில் நாட்டுக்காக ஜபம் பண்ணுறீங்க, அகில உலகத்திற்காகவும் ஜபம் பண்ணுறீங்க, அதனால தேவனுக்கு என்ன கிடைக்கும்? நீ சென்று வேலை செய்ய வேண்டும். உன்னுடைய வேலை காணப்பட வேண்டும். என்ன உன் வேலை? ஏது வீட்டிலே உட்கார்ந்து ஜெபிப்பது வேலையா? என்னங்க இங்கே என்ன சொல்லுகிறார்? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், யாக்கோபு 2:21, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து. விசுவாசம் உன்னுடைய நம்பிக்கை வேலை இருக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கைக்கு வேலை இருக்க வேண்டும். அது பக்தி. அதன் பெயர்தான் பக்தி. இப்படி தாலி கட்டிட்டான், அதை கழுத்தில் மாட்டி டெய்லியும் அதை கண்ணுக்கு ஒத்திக்கிறேன்னா அவனுக்கு சோத்த போடாம, துணி துவைக்காம, தண்ணியை கொடுக்காம, காலையில் எழுந்த உடனே அந்த தாலியை பவித்திரமா தாலியை கண்ணில் ஒத்திக்கிட்டு அதை நல்லா கழுவி அந்த தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு சோற போட்றி அப்படின்னு சொல்லுவார். என்னடி உன் பூஜையும் நீயும் சோத்தவை? பக்தியின் அசலான அர்த்தம் இவர்கள் யாருக்குமே தெரியாது. பக்தி என்றால் நாங்கள் தேவனை நம்பிவிட்டோம், நாங்கள் பரலோகத்திற்கு போவோம் என்று நினைக்கிறார்கள் இவர்கள். எத்தனை அப்பாவிங்க இவங்க. லூக்கா சுவிசேஷம் 20:47. 20:47. அவர்கள் விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்டவர்கள்
அதிக ஆக்கினையை அடைவார்கள். நீண்ட ஜெபம், சும்மாவே ஜெபம். நீ வேலை செய்யாமல் ஜெபித்தால் எப்படி? தேவனை எனக்கு நல்ல உணவை தாரும் தகப்பனே, நல்ல ருசிகரமான உணவை எனக்கு தாரும் என்று ஜெபித்தால் வருமா? மார்க்கெட்டுக்கு போ, கரம் மசாலாவை வாங்கு, வெங்காயத்தை வாங்கு, மட்டனை வாங்கு, பிரியாணி ரைஸை வாங்கு, அடுப்புக்கிட்ட வா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் அறுத்து அந்த பிரியாணி நல்ல பக்குவத்தில் சமை, அப்போது நல்ல போஜனம். இவை அனைத்தையும் வாங்குவதற்கு உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார். ஆரோக்கியம் இருப்பதனாலே நீ வேலை செய்தார். வேலை செய்ததினாலே உனக்கு பணம் வந்தது. அந்த பணத்தினாலே பிரியாணி செஞ்ச. உனக்கு ஆரோக்கியம் இல்லை என்றால் இலியாவுக்கு காகங்களாலே ஆகாரத்தை அனுப்பினீரே தகப்பனே என்று சொல்லுவாயா? உனக்கு அப்படி வரும். மேலிருந்து எதுவும் மோட்டை ஒன்று விடாது. 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி 8 பேரை மட்டுமே காப்பாற்றி மற்றவர்களை எல்லாம் கொன்றுவிட்டார். நீதியை பிரசங்கித்த நோவா பக்திமானவர். பக்தி கப்பலை உருவாக்குறாரு, பேழை உருவாகின்றது. அப்போது ஞானிகளும் சாஸ்திரிகளும் தர்க்கவாதிகளும் இருக்க மாட்டார்களா என்று? இருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்க என்னய்யா நோவா ஊருக்கு நடுவில் அந்த பேழையை கட்டுறாரு? நாம் எங்கள் கப்பலை கட்டினோன்னா கடலை பார்த்து அங்கே இருக்குது, கப்பல் என்னடனா எங்கே கட்டுறாங்க? இந்த கப்பல் அங்கே எப்படி போகும்? இந்த கிழவனுக்கு ஏதோ மதி போன மாதிரி இருக்குது, கப்பல் எங்கே கட்டுறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த நீரே இந்த கப்பலிடம் வரும் என்ற விஷயம் அவர்களுக்கு தெரியாது. இந்த பேழை நீரிடம் போக தேவையில்லை, நீர் இந்த பேழையிடம் வரும். உன்னை காப்பாற்றும் விதம் அப்படித்தான் இருக்கும். மனிதனுக்கு புரியாது. தேவனுடைய ஞானம் மனிதனுக்கு புரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, 6ஆம் வசனம். சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி, சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி. சாம்பல், சாம்பல் என்றால் என்ன? சாம்பல், சாம்பலாக்கி விட்டாராம். சோதோம் குமோராவில் இருக்கின்ற பிள்ளைகள் யார்? அவருடைய பிள்ளைகள் இல்லையா? சோதோம் குமோராவில் இருக்கின்ற பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் இல்லையா? அவருடைய பிள்ளைகளே. பிறகு பிள்ளைகளை சாம்பலாக்குவாரா? செய்வார். அப்படிதான். ஏன் செய்ய வேண்டும்? ஏன் செய்ய வேண்டும் என்றால், உன்னை ஏன் அனுப்பினார் என்ற விஷயத்தை பூமியின் மீது நீ மறந்து விட்டாய். எனவே உன்னை தண்ணியிலேயாவது முக்கணும், இல்லைன்னா தீயால எரிச்சு சாம்பலாவது ஆக்கணும். மாறமாட்டார் அவரு. இப்போ மாறிட்டாருன்னு நினைக்கிறீங்களா உங்க தகப்பனை? இப்போ அவருக்கு மனமாற்றம் வந்தது என்று யாராவது சொல்லுகிறார்களா? மாறமாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். என்ன? நோயாளிகளை குணமாக்குவதற்காக அல்ல, உன்னுடைய வியாதிகளை எடுத்து போடுவதற்காக அல்ல, உனக்கு கொள்ளை நோயை வருவிப்பதற்கு. சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து எதிர்காலத்திலே வருங்காலத்திலே மனிதர்களுக்கு சாம்பல் எப்படி இருக்கிறதாம்? சாம்பலை திருஷ்டாந்தமாக வைத்தாராம். ராமாராவ் உயிரோடு இருந்த வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாரு, என்கிட்ட என்ன இருக்கு சாம்பல்னு. பாவம் அப்படியே சாம்பல் ஆயிட்டாருங்க. என்ன இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி இவங்க எல்லாரும் பங்கு போட்டுக்கினாங்க. ஒன்றும் இல்லை, இவங்க ஒன்றுத்தையும் கொண்டு போகல. என்னத்தை கொண்டு போனாரு? உயிரோட இருந்திருந்தா ஷூட்டிங்கில் ஷூட்டை கொண்டு போகலாம் வீட்டுக்கு. மந்திரியாக இருந்தால் ரிப்பன் கட்டிங்காக போனால் அந்த கட்டிங் பண்ண அந்த தங்க கத்திரிக்கோலை வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஆனால் செத்த பிறகு எதை கொண்டு போனாருங்க? ஒன்றுமே இல்லை. அதான் உயிரோட இருந்தப்போ அதையே சொல்லுவார், என்கிட்ட என்ன இருக்குது சாம்பல் அப்படின்னு. உங்ககிட்ட என்ன இருக்குது சாம்பல் இல்லை, நீயே சாம்பல். உங்ககிட்ட சாம்பல் இருக்கா? வேற என்ன இருக்கோ எனக்கு வேண்டாம், நீயே சாம்பல், நானே சாம்பல். நாம் எல்லாருமே சாம்பல். ஒரு சொம்பு நிறைய சாம்பலை ஊற்றி அதுக்கு மேலே ஒரு துணியால் கட்டி கங்கா நதியில் வீசுவாங்க. இந்திரா காந்தி மறைத்த பிறகு அந்த சாம்பலை நாட்டின் புண்ணிய நதிகளிலே விமானத்தின் மீது சென்று கரைத்தார்கள். எத்தனை சாம்பல்களை நாம் பார்த்தாலும் நம்முடைய சாம்பலை குறித்து நமக்கு புரிவதில்லை. தேவன் அதையே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரோ பாருங்கள். சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி. பாருங்கடா அந்த பட்டணங்களுக்கு சென்று, ட்வின் சிட்டிஸ், அந்த சிட்டிஸுக்கு போய் பாருங்க. தீந்து போன 2 தூண்கள்,
தீந்து சாம்பலாகி போன அந்த 2 பட்டணங்கள், ஹைதராபாத், செகந்திராபாத், அந்த ட்வின் சிட்டிஸ், அதுக்கு எத்தனை 100 ஆண்டு கால வரலாறு இருக்கிறதோ சொல்லாதே. வரலாறு வேண்டாம். அங்கே இருக்கின்ற சேர்மனாருக்கு எத்தனை 100 ஆண்டு கால வரலாறு இருக்கிறதோ என்று சொல்லாதே எங்களுக்கு. முதல்ல உன்னுடைய வரலாறு என்ன ஆகுமோ பார்த்துக்கொள். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களின் சாம்பலை பார். ஒரு முறை சாம்பலாக்கி விட்டார். ஏன் செய்தாராம் சாம்பல்? அவர்கள் கெட்டு போனதினாலே சாம்பல், இனி கெட்டு போகிறவர்களும் சாம்பல் என்று சொன்னார். பாருங்கள் கீழே. பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, இப்போது நமக்கு பஸ்மமா ஜல பிரளயமா? இந்த வசனத்தின்படி இப்போ நீங்க சொல்லலாம், இப்போது நமக்கு முன்னாக இருப்பது பஸ்மமா ஜல பிரளயமா? பஸ்மம். இப்போது நமக்கு முன்னாக இருப்பது ஜலப்பிரளயமா அக்னி பிரளயமா? அக்னி பிரளயம். தண்ணியா இருந்தா பரவாயில்ல, எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிடுவ, அது நிரம்பாதுன்னு கடைசியில் அவன் சாமா, அவ்வளவுதான். கடைசி டெத்து அவனது தான் ஆகும். இல்லைன்னா விண்வெளிக்கு போவாங்க, இந்த பூமியை தாண்டி அந்த செவ்வாய் கிரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் விழும். என்னாவா அந்த காத்துக்கே, அந்த ஃபோர்ஸுக்கே விழுந்துடுவான் இவன். இடி விழுந்தாலே நெஞ்சை பிடிப்பா இவன். பாவம் அமெரிக்கன்ஸ் வந்தாங்கல்லங்க கொலம்பியாவில் போயிட்டு, எங்கேயோ சாவல, அந்த பூமியின் அச்சுக்குள்ளே நுழைந்த போது செத்தாங்க. துண்டு துண்டாக பீசஸ், சாம்பல். கல்பனா சாவ்லா சாம்பலாகிவிட்டாள். கொலம்பியா சாம்பலாகிவிட்டது. சேலஞ்சர் சாம்பலாகிவிட்டது. எத்தனையோ செயற்கை கோள்கள் சாம்பலாகி விடுகிறது. எங்கே போவாய்? சாம்பலாகி விடுகிறது அனைத்துமே. இந்த உலகத்திற்கு வரவிருக்கும் தண்டனை சாம்பல் என்கிறார். பிரியமானவர்களே, நோவாவின் நாட்களை குறித்து நீங்கள் கேட்டீர்கள். 8 பேர் மட்டுமே வந்தார்கள் அந்த ஃபேமிலியில். ஒன்லி 8 மெம்பர்ஸ். 8 பேர். இயேசுவானவர் சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ கேளுங்க. இப்போ அடே கப்பல் ரெடி ஆயிடுச்சுடா, வாங்கடா, உங்களுக்கு ஒரு வணக்கம்டா. நீங்கள் நம்பலைன்னா எப்படிடா? நாங்கள் 8 பேர், பொம்பளைங்க 4 பேர், ஆம்பளைங்க 4 பேர், நாங்கள் மட்டுமே கட்டினோமா இந்த கப்பலை? நீங்களாம் வந்து எவ்வளோ வேலை செஞ்சீங்கடா? நாங்கள் மட்டுமே செஞ்சோமா இந்த கப்பலை? சும்மா வாங்க, கப்பலை செய்யணுன்னா அதில் கார்பெண்டர் ஒர்க்கு, அப்புறம் வந்து அதில் ஆணி எடுக்கணும், அப்புறம் அறுக்கணும். ஏன்னா சும்மா வாங்க செஞ்சது? ஏதோ காகித கப்பலா விடுறதுக்கு? காட்டில் இருந்து எத்தனை மரங்க வரணும், எத்தனை மரங்களை அறுக்கணும், எத்தனையோ ஆணிங்க அடிக்கணும், துளை போடணும், தளங்களை கட்ட வேண்டும். அவை அனைத்துமே அளவுகளின்படி, என்ஜினியரிங் படி நடக்க வேண்டும். அவை அனைத்துமே நீங்கள் எல்லாமே வேலை செஞ்சீங்க இல்லைடா அந்த கப்பலில். அந்த கப்பலை எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சீங்களோ தெரியும் இல்லையா? நீங்கள் எல்லாருமே வர்ற எல்லாரையும் வைக்க தானே கட்டினது அந்த கப்பலை. தேவனுக்கு எத்தனை பேர் வரும் என்று தெரிந்ததினாலே முன்னதாகவே அந்த சைஸை சொன்னார். தேவனுக்கு எத்தனை பேர் வருவார்களோ தெரியும், அதனால்தான் முன்னதாக அந்த அளவுகளை சொல்லிவிட்டார். ரொம்ப பெரிய ஷிப் ஒன்றும் கிடையாது, இவங்க யாரும் வரமாட்டாங்க. அதனால தான் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்றால் அங்கே 8 வந்தது. அங்கே எத்தனை பேர் பாசானார்கள் ஜலப்பிரளயத்தில்? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்றால் என்ன நமக்கும் மிட்டாகிவிடுமா? அதுவும் ஒரே குடும்பமா? பயம் வருது இல்லைங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது? பயம் இல்லையாங்க உங்களுக்கு? ஏன்னாங்க எல்லாரும் பரீட்சை எழுதினப்போ தம்பிங்களே யாருமே பாஸ் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னாருன்னா, இதுன்னு நாங்கள் கிளாஸ் வரணும்னு நினச்சோம், ரேங்க் வரணும்னு நினச்சோம், யாருமே பாஸ் ஆக மாட்டீங்கன்னு சொல்கிறீங்களே என்ன என்றால் நாம் பயப்படுவோம். இன்னோட பெருசாக பர்சன்டேஜ் இருக்காதுங்க 10th கிளாஸில், இல்லைன்னா +2ல், இல்லைன்னா டிகிரியில் என்று சொல்லும்போது நாம் பயப்படுவோம். இங்கே சொல்லுகிறார் அவர், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்றால், நோவாவின் காலத்திலே நடந்த ஜலப்பிரளயத்தில் 8 பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டால், நாளை வரப்போகிற இயேசுவின் வருகையில் இந்த உலகத்தின் அழிவில் எத்தனை பேர் மீதமிருப்பார்கள் என்பது இப்போது நமக்கு சந்தேகமாக இருந்துவிட்டது. எத்தனை பேர் மீந்திருப்பார்கள்? பக்தி யாருக்கு இருக்கு என்பதை ஆலோசியுங்க. இப்போ யாருக்கு இருக்குங்க பக்தி? சர்ச்சுக்கு போனா பக்தியா? ஜெபித்து கொண்டால் போதுமா அது பக்தியா?
உடைகளை அணிதல், வெண்மையான உடைகளை அணிந்தால் அது பக்தியா? தங்க நகைகளை அணியாமல் இருப்பது அது பக்தியா? சொல்லுங்க, எது பக்தி? பக்தி என்றால் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள்? பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வாழ்க்கை உனக்கு இருக்கிறதா? 12 வயசாயிடுச்சு. ஆலயத்திற்கு சென்று பேசுகிறார். மரியாள் யோசிப்பு வந்தார்கள். ஐயா, உன்னை தேடுறேன் ஐயா, நீ என்ன ஆணையோன்னு. அப்போது என்ன சொன்னார்? அப்படின்னா வாங்க அப்படின்னு சொன்னாரா? சரி வாங்க என்றாரா? இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா இயேசு கிறிஸ்துவனுடைய காதை திருப்பி கெட்டியா அப்படியே கூட்டிட்டு போனாங்களா? இல்லை. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? நீங்கள் அறியீர்களா என்றால் உங்களுக்கு இப்போதே தெரிந்திருக்க வேண்டும். நான் அந்த வேளையிலே இருக்கிறேன். மீண்டும் நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள் என்று சொல்லுகிறார். எப்போதிலிருந்து பிதாவுக்கு அடுத்த வேளையில் இருக்க வேண்டும் என்றாராம்? நேற்று சயின்டிஸ்டுகளை குறித்து பேசும்போது ஜட்ஜ்மெண்ட் சொன்னபோது, இஸ்ரவேலர்கள் தேவனுடைய வசனத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்போதிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டுமாம்? அவர்களுடைய சிறு வயதிலிருந்தே. உன்னுடைய சிருஷ்டிகர்த்தரை நீ எப்போது உன் நினைவில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் பைபிளில்? உன் சிறு வயதிலேயே. நோவாவின் ஜல பிரளயத்திற்கு மனிதர்கள் எப்போதிலிருந்து கெட்டுவிட்டார்களாம்? எந்த பருவத்திலிருந்து கெட்டுவிட்டார்களாம்? சிறு வயதிலேயே கெட்டுவிட்டார்களாம். எனவே சிறு வயதிலிருந்தே இயேசு கிறிஸ்து ஸ்டடி ஆயிட்டாரு. அவர் என் பிதாவுக்கு அடுத்த வேளையிலே நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்றார். இப்போ சொல்லுங்க, நாம் உண்மையிலேயே சிறு வயதிலிருந்தே பைபிளை கற்றுக்கொள்ளுகிறோமா? சிறு வயதிலிருந்தே பைபிளை கற்றுக்கொண்டோமா நாம்? ஏதுங்க பக்தி? பெரியவன் ஆனாலும் பைபிள் வராது நமக்கு. இப்போதைக்கும் பைபிளில் ஏதாவது அதிகாரத்தை சொன்னால் பேப்பரை புரட்டுவோம். கிளி அட்டையை தூக்கி போடுற மாதிரி பைபிளிலிருந்து தூக்கி போடுவான் கவரை. எங்கே இருக்கோ தெரியாது. ஆமோஸ் புத்தகம் எங்கே இருக்கோ தெரியாது. அபக்குக் புத்தகம் எங்கே இருக்கோ தெரியாது. என்னங்க, தானியேல் புத்தகம் எங்கே இருக்கோ தெரியாது. புலம்பல் புத்தகம் எங்கே இருக்கோ தெரியாது. அப்படியே புரட்டும். பேஜ் நம்பர் சொல்லுவாருன்னு எதிர்பார்ப்போம். பைபிள் தெரியுமா? இந்த 66 புத்தகங்களிலே மகா ஞானம் இருக்கிறது. பிரபஞ்ச ரகசியம், விஸ்வ ரகசியம், பரலோக ரகசியம், பாதாள ரகசியம், மனுஷ ரகசியம், எதிர்கால ரகசியம் எல்லாமே இருக்கிறது பைபிள். உனக்கு தெரியாததொன்றுமே இல்லை இங்கே. தேவன் உனக்கு எதை சொல்லாமல் மறைத்தார் இங்கே? உனக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணுதான். இன்னும் நீ பரலோகத்துக்கு போகல. தேவனுடைய பிள்ளைகளை ஆலோசியுங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். 38ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எப்படியெனில் ஜல பிரளயத்திற்கு இயேசுவானவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் இவை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று சொன்னாருங்க. அப்படி சொன்ன பிறகுதான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். எப்படியெனில் ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் அப்போது மக்கள் எப்படி இருந்தார்களாம்? அங்கே ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். அதுங்க பிஸி. உண்பது, குடிப்பது, கல்யாணம் செய்து கொள்வது, பொண்ணு கொடுப்பது. அப்பா, ஒரு பக்கத்திலிருந்து புரண்டு வருகிறது, ஒரு புறத்திலிருந்து பிரளயம் புரண்டோடி வருகிறது இவர்கள் மீதிற்கு. இவங்க எப்படி இருக்காங்க? பயங்கர பிஸியில் இருக்காங்க. இவங்க பயங்கர திமிரில் இருக்காங்க. எங்களுக்கு என்ன, எங்களை யார் என்ன செய்ய முடியும் அப்படின்ற திமிரு. எப்படியெனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வந்தார்கள். 38 ஜல பிரளயம் வருவதும் எல்லாரையும் வாரிக்கொண்டு போவதும் அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம போயிச்சாங்க. வந்துவிட்டது ஜல பிரளயம், அது நிற்காது. செத்தாங்க மூச்சு முட்டி. கல்யாண ட்ரெஸ்லேயே செத்தாங்க, தட்டுங்ககிட்டயே செத்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டே குடிச்சுக்கிட்டே பாட்டில் கட்டியும் அந்த கிளாஸுக்கிட்டையும் செத்தாங்க. செத்து கொண்டிருக்கிறார்கள். அது வரைக்கும் அவர்களுக்கு தெரியாதாம். எதற்கு தகப்பனே இதை அனைத்தும் சொன்னாய்? மனுஷகுமாரனின் வருகையும் அப்படியே இருக்கும். இப்போ உலகத்தின் சிச்சுவேஷன் பாருங்க எப்படி இருக்கும். கல்யாண சந்தடி, ஐயாவோட கல்யாண சந்தடி, அம்மாவோட கல்யாண சந்தடி. பஸ்ஸில் எழுதுவாங்க பேனர், அது இது
கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி எழுதுவாங்க அப்படிப்பட்டது. நீங்களும் எழுதுவீங்களா அது மாதிரி? எழுதியே இருப்பீங்க அப்படி பார்க்குறீங்கன்னா. இன்னாரின் கல்யாண நிகழ்ச்சி சந்தடி, கல்யாணமே சந்தடி, கல்யாணமே சந்தடி, கல்யாணமே பிஸிங்க. அதில் என்ன இருக்கும்? புசிப்பது, குடிப்பது. கல்யாண மாப்பிள்ளை பக்கத்து ரூமில் குடிச்சிட்டு இருப்பான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. கல்யாணம்னு சொன்ன உடனே நமக்கு எப்படி இருக்குங்க? திருவிழா, எங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிங்கன்னு சொல்லுவான். சுபந்தான் பெண்ண. ஆலோசியுங்கள். இன்று இந்த உலகத்தின் சிச்சுவேஷனை பாருங்கள். எல்லாருமே பிஸியாக இல்லையா? மார்க்கெட் எல்லாமே பிஸியாக இருக்கும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே பிஸியாக இருக்கும், சந்தடி சந்தடியாக இருக்கும், பஜார் முழுக்க எப்பவுமே ரஷ். அப்படி தானே? எங்கு பார்த்தாலும் மனிதர்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம். நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ, என்ன சொல்றாருங்க? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்போ சொல்லுங்க, இப்போ நீங்க நல்லா ஆலோசியுங்க. இப்போதும் அதே நிலை நமக்கு காணப்படுகிறது. இப்போ சொல்லுங்க, பக்தி இல்லாதவர்கள் இருக்கிறார்களா, பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்களா? பக்தி இல்லாதவங்க தான் தெரியுறாங்க நமக்கு எல்லாருமே. ஏறத்தாழ பக்தி இல்லாதவர்களே நமக்கு அனைவரும் காணப்படுகிறார்கள். பக்தி உள்ளவர்கள் யாருமே நமக்கு காணப்படுவது இல்லை. அதிகமாக, விபரீதமாக பக்தியுள்ளவங்க நமக்கு யாருமே காணப்படுவது இல்லை. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கும்போது நம்மை போன்றவர் தான் டவுட் வந்துதான் இவருக்கு. டவுட் வந்து இயேசு கிறிஸ்துவை என்ன கேட்குறாரோ பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம். 23ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர்தானோ என்று கேட்டான். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை கேட்கும்போது எதுக்கோ சால்வேஷன் ஆர்மி கொஞ்சம் பேர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார். ரட்சிக்கப்படுகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்றால் ஞானஸ்நானம் பெற்றார்களே, இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால் அது உங்களுடைய தவறு. பஸ்ஸை ஏறினாங்கன்னு அர்த்தம். அது போய் இலக்கை அடைய வேண்டுமா? அப்பா நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு தான். வண்டியை ஏறினேன். எப்போ போவப்பா போட்ஸ்வான்னு கேட்டேன். ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறது. என்னங்க, நான் இங்கேருந்து ஹைதராபாத் ஃப்ளைட்டுங்க, ஹைதராபாத்லேருந்து துபாய்க்கு போகணுங்க, துபாயில் ஃப்ளைட் சேஞ்ச் ஆகணுங்க, திரும்ப அங்கேருந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேலே எங்கேயோ போவோங்க, அங்கே ஒரு ஃப்ளைட் சேஞ்ச் ஆகணுங்க, திரும்ப அங்கேருந்து நான் போட்ஸ்வானா 3 ஃப்ளைட் சேஞ்ச் ஆகணுங்க. பிரயாணங்க. ஞானஸ்நானம் பெற்றுவிட்டால் முடிந்ததா? சேர வேண்டாமா நீ? எத்தனை ஃப்ளைட் சேஞ்ச் ஆகணும், எத்தனை இடத்துல இறங்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் செக்கிங்கு. நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டு பரலோகம் போவேன் என்று அநேகர் இப்படிப்பட்ட போதனைகளை செய்கிறார்கள். ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். போ, ஞானஸ்நானம் பெற்றால் நீ ரட்சிக்கப்படுவா என்பது உன்னுடைய தவறான கணிப்பு. ஏறின ஃப்ளைட்டை ஏறின, இதுக்கு இடையில் அநேக வேதனைகளை அனுபவிக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14:22 பாருங்கள். ஞானஸ்நானம் பெற்றால் போவார்களோ என்று, ஞானஸ்நானம் பெற்றால் போவார்களா என்று பாருங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி, சீஷர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள், சீஷர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி. ஐயா, முதல்ல நீ விசுவாசத்தில் ஸ்டாண்ட் ஆகணும், அசையக்கூடாது. நீ விசுவாசத்தில் நீ ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அசையக்கூடாது, அசைந்து போகக்கூடாது. விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமாடி, அப்போது தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பா என்று சொன்னார். புரிந்ததா? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசத்திலே. அவ்வப்போது விசுவாசம் அடிபடும், அப்பப்போ நம்முடைய விசுவாசம் மாறிப்போவோம். இயேசு கிறிஸ்துவுடன் இருந்தவரே, இயேசு கிறிஸ்து செய்த பெரிய பெரிய காரியங்களை கண்ணார கண்டவரே அவரை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றார். அவருக்கே டிக்கான இல்லை. பிறகு ஞானஸ்நானம் பெற்ற நீ பரலோகத்திற்கு போவாய் என்றால் எப்படி? எத்தனை கஷ்டம் அது, எத்தனை வருத்தம் அது. அந்த ஒரு வசனத்தை படித்தால் போதுமா? பைபிள் தெரிந்து விட்டது அவனுக்கு. 66 புத்தகங்கள் இருக்கிறது இங்கே. இந்த 66 புத்தகங்களிலே எங்கெங்கு எந்தெந்த திருப்பங்கள் இருக்கிறதோ உனக்கு தெரிய வேண்டும், அதை பார்க்க வேண்டும். நீ கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம்
58 எழுதுகிறார் இதனை. என்ன எழுதுகிறாரோ பாருங்கள். கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து முடிக்கிறேன். இனி சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் முதலியாரு சட்டியாரு அந்த இது இதுன்னு சொல்லாத எப்பா. நீங்கள் எப்படியாக பிரிந்து போகக்கூடாது, அது மிகவும் தவறு. யார் நீ முதலியாரா? யார் சொன்னது அப்படி? நீ யார் சொன்னது நீ செட்டியார் என்று? நீ நாயுடு என்று யார் சொன்னது? நீ பிராமணன் என்று யார் சொன்னது? உங்கள் தகப்பன் ஆதாம், உங்கள் தகப்பன் ஆதாம் என்று உங்களுக்கு தெரியுமா? நம் அனைவருக்கும் நம் தகப்பன் யார்? ஆதாம் தானா? ஆதாம் தானா? ஆதாமுக்கு தகப்பன் யார்? ஆதாமுக்கு தகப்பன் யார்? ஆதாமை யார் பெற்றார்? பிதா தேவன். உங்க தேவன் செட்டியாரா முதலியாரா சொல்லுங்க? பரிசுத்தர், சர்வேஸ்வரன், சகல சிருஷ்டிக்கும் ஆதாரன், மகா உன்னதமான தகப்பனை எப்படியாக சீப்பாக செய்து விட்டார்களோ பாருங்கள். இவர்களுடைய குலங்கள், இவர்களுடைய வர்க்கங்கள், இவர்களுடைய மிஷன்ஸ், இவங்க ஃபெலோஷிப்ஸ் எத்தனை கொடூரங்க. மேலும் ஒருவன் என்றால் ஒருவனுக்கு தகாது. ஒரு ஃபெலோஷிப்காரன் என்றால் மற்றொரு ஃபெலோஷிப்காரனுக்கு ஒவ்வாது. ஒரு சபைக்காரன் என்றால் மற்றொரு சபைக்காரனுக்கு ஒவ்வாது. அக்கிரமம் மிகுதியானதுங்க, அக்கிரமம் மிகுதியானது. அநேகருடைய அன்பு தணிந்து போனது. இப்போது இயேசு கிறிஸ்து வந்தால் எத்தனை பேர் உயர்த்தப்படுவார்கள்? இப்போது இயேசு கிறிஸ்து வந்தால் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? எத்தகைய பேதங்கள் உள்ளவர்களில் முதல் நூற்றாண்டிலேயே சொல்லுகிறார் பவுல். 11ஆம் வசனத்தை பாருங்கள். கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் பிரிவினைகள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேஃபாவை பேதுருவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான். இன்னொருத்தன் ஆர்சியம் சொல்றான், இன்னொருத்தன் மார்ட்டின் லூத்தர் என்று சொல்றான். எப்படி? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று இருக்கு பாருங்க கீழே. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது? நான் ஏதோ உங்களுக்கு வசனம் சொன்ன மாத்திரத்தில் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேனா? நான் ஏதாவது ரத்தத்தை சிந்தினேனா உங்களுக்காக? எதுக்குங்கடா எங்களுடைய பெயர்களை வைத்துக் கொள்ளுகிறீர்கள்? அக்கிரமம் மிகுதியானதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போயிற்று. இன்று கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் போகும் என்று நினைக்கிறார்களே தவிர, ஐயோ அந்த பரலோகம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, அழைக்கப்படாத உலகத்திற்கு போகிறவர்கள் நீங்கள் அல்லவா? சொல்லுங்க. இப்போ அழைக்கப்படாத அந்த பயங்கரமான அழைப்பு இல்லை. எதற்கு? அழைப்பு உள்ள அந்த பரலோகத்திற்கு போகாமல் அழைப்பு இல்லாத அந்த பயங்கரமான பாதாள அக்னி கடலுக்கு போகிறீர்கள். உங்களை நாங்கள் எதுவும் பணத்தை கேட்கலங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால காணிக்கை பிடிங்கன்னு நாங்கள் சொல்லங்க. எங்ககிட்டயே ஆராதனைக்கு வாங்கன்னு நாங்கள் சொல்லவே சொல்ல மாட்டாங்க. யாரையும் கூப்பிட மாட்டாங்க. எங்களுடையது வேதாந்த பல்கலைக்கழகங்க, யூனிவர்சிட்டிங்க. இது இந்தியாவுக்கு மட்டுமில்லைங்க, உலகத்திற்கே பெயர் பெற்ற யூனிவர்சிட்டிங்க எங்களுடையது. இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிங்க எங்களுடையது. ஒரு டோனி பிளேயரை மதி போகும்படி செய்வோங்க நாங்கள். ஒரு ஜார்ஜ் புஷ்ஷுக்கு மதி போகும்படி செய்வோங்க நாங்கள். உலகத்தில் எந்த மேதாவியையாவது பைபிளின் முன் உட்கார்ந்து மண்டியிடு, கைகளை கட்டிக்கொள் என்று சொல்லுவோங்க. அதுங்க எங்களுக்கு இருக்கும் ஞானம். நாங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். சபைகளின் பெயரால், குலங்களின் பெயரால், வர்க்கங்களின் பெயரால், பிராந்திய தத்துவங்களின் பெயரால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புவது இல்லைங்க. நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயம் எப்படி இருந்ததோ, மனுஷகுமாரன் வருகையின் காலத்திலேயும் அப்படி இருக்கும். அன்று 8 பேர் மட்டுமே ரட்சிக்கப்பட்டார்கள். இன்று எத்தனை பேர் போவார்களோ சொல்லுங்கள் பரலோகத்திற்கு? என்ன ஆவார்களோ இந்த கிறிஸ்தவர்கள் என்று ஒரு முறை நீங்கள் யோசியுங்கள். 430 கோடி அந்நிய ஜனங்கள் அவர்கள் இயேசுவை நம்பவில்லை. அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் காரியம் முடிந்து விட்டது. நீ 200 கோடி உலக கிறிஸ்தவர்களில் எத்தனை பேர் பரலோகத்திற்கு போவார்கள்? விசுவாசத்தை காண்பேனோ என்று அவர் சொல்லும் போது 200 கோடி கிறிஸ்தவர்கள் என்று உலக மக்களுக்குள்ளே நமக்கு காணப்படுகிறார்கள். இவர்களில் யார் பரலோகத்திற்கு போவார்கள் இப்பொழுது இயேசுவின் வருகை நடந்தால்? எப்போதாவது யோசித்தீர்களா? எப்போதாவது நீங்கள் யோசித்தீர்களா? சகோதர சகோதரிகளே, எழுதப்பட்ட இந்த மகா வேதத்திற்கு நீங்கள் தலையை சாய்த்து ஒப்புக்கொண்டு உங்கள் பக்தியை காண்பிக்காவிட்டால், பூமியின் மீது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மகா ஞானத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை தொடராவிட்டால், அழைக்கப்படாத ஒரு பயங்கரமான பாதாள அக்கினி கடலுக்குள் நீங்கள் போவீர்கள். எச்சரிக்கை. நாங்கள் உங்களை அன்பு கூர்ந்து சொல்லுகிறோம். நீங்கள் எவராயினும் சரி, எந்த சபையை சேர்ந்தவராயினும் சரி,
நீங்கள் உங்கள் சபைகளுக்கு செல்லுங்கள், இந்த உண்மையை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள், அவர்களை உண்மையாக இருக்கும்படி பைபிளுக்கு கீழ்ப்படியும்படி செய்யுங்கள், அவர்களுக்கு தெரியாத கற்றுக்கொள்ள சொல்லுங்கள், எங்களிடம் வந்து வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கோயிலுக்கு வாங்கன்னு நாங்கள் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. எங்ககிட்ட நீங்கள் யாரும் வர வேண்டாம், உங்களுக்கு ஒரு நமஸ்காரம். ஏன்னா அவங்க பேச்சை கேட்க முடியாது. இதோ பாருங்க, எங்கள் ஆளுங்களையெல்லாம் கொண்டு போய் அவங்க சபையில் செத்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. தரித்திரம் பிடிச்ச வார்த்தை அது. இது கல்விக்கூடங்க, கல்விக்கூடம், கல்விக்கூடம், கோயில் அல்ல. கல்விக்கூடம் கோயில் அல்ல. கல்விக்கூடத்திலே பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும், அவ்வளவுதான். தேவனுக்கு கோயில் நீங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆலோசியுங்கள். கண்களை மூடுங்கள், ஜெபிக்கலாம். கிருபையுள்ள தகப்பனே, இந்த மகா பட்டணத்திலே இந்த மகா ஞானத்தை அறிவிப்பதற்கு அநேக மாதங்களாக உம்முடைய சந்நிதியிலே ஜெபித்து ஆயத்தப்பட்டு எங்களுக்கு இருப்பதையெல்லாம் உங்களுக்காக செலவழித்து எங்களுக்கு இருக்கின்ற எத்தனையோ ஆசைகளை கொன்று இந்த காரியத்தை நடத்தினோம். எத்தனையோ தியாகவான்கள் உம் பிள்ளைகள் இந்த மகா ஞானத்தை இந்த பட்டணத்திலே சிலருக்காவது அறிவிக்க வேண்டும் என்ற ஆலோசனையுடன் எங்களுடன் உதவியாக இருந்த அந்த அவர்களுடைய பெயர்களை உம்முடைய புஸ்தகத்திலே எழுதும் என்று கேட்டுக்கொண்டு இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே. ஆமேன்.